போற வரைக்கும் நான் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கேன். முதல்ல ஊசன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அல்கட்டத்தனமா பண்ணிட்டு இருக்க. ஆனா வந்து உள்ள வந்து குறுக்க வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணி நீ இங்க பாரு, இது வேணா நடக்கலாம். சரியா வந்து ஆட்டோமேட்டிக்கா உருவான ஒரு கார்டு. எப்படி எப்போ சேர்த்து வச்சிருக்காங்க இப்போ? இது எதுக்கு சவுண்ட் கேக்குது? ரைட்டு இருக்கியாடா? அதுக்கு தான் நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஏண்டா அதுமா வரோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சிலிண்டர் கார் வந்து இறந்துட்டாராம். லேடி சைக்கோ இருக்கு, அதை தாண்டி 2 பேர் இந்த இடத்துல இறந்து. இதை வைக்கிறதுக்கு உன் பக்கத்துல வருதா இல்லையா நான் பாக்குறேன். ஏன்னா இது செத்து போயிருக்காரு இந்த இடத்துல. சிலிண்டர் கார் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே குத்தி இந்த இடத்துல மூஞ்சி எல்லா சைடுமே வந்து குத்தி இப்போ அசையுது. இந்த பிளேஸ் எனக்கு தெரியல. ஏன்டா பந்தாப்பு? அப்புறம் ஏன் தெரியுமா, பேய் கூட குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். வேணாம் ஏண்டா கோயிலுக்கு போயிட்டு வந்து மலை மேல சிவன் கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு பேசலாம். நாங்க 2 பேரும் இங்க வந்திருக்கோம். இந்த ஒரு பேய்டா இவன். Hey guys, welcome back to Danny oda video. இன்னைக்கு எங்க வந்திருக்கீங்க கேட்டிங்கன்னா சத்தியமங்கலத்துக்கு தான் வந்திருக்கோம். சத்தியமங்கலத்தில் ஒரு முக்கியமான ஒரு கோயில் பார்க்கறதுக்காக என் ஃப்ரெண்டு வந்து போயிருக்கான் ஆக்சுவலாக. அண்ட் அவனை எனக்கு பயங்கரமாக இரிட்டேட் பண்ண போகிறான். ஏன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த கோஸ்ட்டு கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரியான பிளேசஸில் போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணால் அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. பட் அவனை இன்றைக்கி அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் கூட்டிகிட்டு போய் பார்க்குறேன். கொஞ்சம் ஆக்சுவலாக வந்து எங்கள் அண்ணனுக்கு அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு மர்டர் நடந்துச்சு. அப்போ அது அவன் விட்னஸ் கிடையாது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவன் ஸ்கூல் விட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த குழந்தை அந்த டெட் பாடியை வந்து பார்த்துட்டு வந்திருக்கான். ஸோ அதை எனக்கு சொன்னதுக்கு அப்புறமேட்டு நான் ஆக்சுவலாக வந்து அந்த ஸ்பாட்டை தேடி தான் போக போகிறேன். இன்றைக்கி அந்த இடத்துக்கு நானும் என் ஃப்ரெண்டு சிலம்பரசனும் சேர்ந்து போக போகிறோம் அந்த ஸ்பாட்டுக்கு. ஸோ வீடியோ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா என்டையர்லி ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நான் ஆக்சுவலாக அவனுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த இடத்துக்கு போய் ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனை நான் அங்கே கூட்டிகிட்டே போகிறேன். அவனுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. அவனோட ரியாக்ஷனை தான் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. லெட் கெட் இன்டு தி வீடியோ. நேராக போய் வலது பக்கம் திருமணாக்க அந்த பாலத்தை ஒட்டி இருக்கு பாருங்க, அதான் அந்த கோயில். கோயில் ஓப்பனாக இருக்குமாண்ணே? கோயில் இப்போ ஓப்பனில் தான் இருக்கும். மத்தியானம் தான் அடைச்சிருவாங்க, சாயங்காலம் திருப்பி திறப்பாங்க. சரிண்ணே. ஆனால் இந்த பக்கத்தில் ஏதாச்சும் பயங்கரமான காடு ஃபாரஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பயப்படுற மாதிரி அந்த மாதிரி ஷூட் பண்ணணும், ரீல்ஸ் எடுக்கணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? சத்தியமங்கலமே காடு தான். இதில் எங்கே நான் காடு எங்கே போய் கட்டுறேன்? காடு தான், ஊரே காடு தான். கொஞ்சம் பயங்கரமாக இருக்கிற மாதிரி ஏதாச்சும்னா? பயங்கரமாக இருக்கிற மாதிரினாக்கா இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா இருக்குது. அங்கே எதுக்கு போகணும்? கோயிலுக்கு தானே வழிகாட்டியா, அப்புறம் இதுக்கு அங்கே போனாங்க. ஃப்ரெண்டை போய் ப்ராங்க் பண்ணலான்னு இருக்கேன். அங்கே கூப்பிட்டு போய் அப்படியே சும்மா ஒரு சின்ன ப்ராங்க் பண்ணி பண்ணலான்னு இருக்கேன். ஃப்ரெண்டுன்னா கேர்ள் ஃப்ரெண்ட். ப்ராங்க்னா அவனை கூப்பிட்டு போய் சும்மா பயன்படுத்துற மாதிரி, ஏமாத்துற மாதிரி அந்த மாதிரி. நீ கோயிலுக்கு தானே போகிறோம்னா அப்புறம் அதுக்கு அங்கே போகிறோம்ன்ற? இல்லைண்ணே, அது கொஞ்சம் அப்படியே அந்த இடத்த போய் அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சும்மா பார்த்துட்டு அவனை ஒரு கேள்வி கிண்டல் பண்ணிட்டு வரலாமேன்னு போயிட்டு அங்கே போய் உள்ளூர்காரைக்கு நாங்களே தண்ணி எடுத்துக்கு அங்கே போகிறோம் பயப்படுறோம். நீ எது அந்த சைடு போய் அவனை வச்சு அப்படியே ஒரு விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு வரலான்னு இருக்கானே. அட எதுக்கு அங்கெல்லாம் போய்கிட்டு அதெல்லாம் வேணாம் தேவையில்லாத வேலை. அங்கே சரியில்லை, அது அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா அங்கே போகிறது வந்து உள்ளூர்காரைக்கு நாங்களே தண்ணி எடுத்தாலே அங்கே போக மாட்டோம். ஏற்கனவே 3-4 பேர் செத்து போயிருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லாத வேலை. அங்கே செத்து போயிட்டாங்களா? ஆமாம். எப்படிண்ணே? எதுக்கு கோயிலுக்கு தானே வழிகாட்டி, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் அதை வந்து அதை மட்டும் சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. நான் நீங்கள் எந்த ஊர்? திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். திருச்சிங்களா? திருச்சி தானே. திருச்சி பக்கத்தில். அதான் எங்கே? திருச்சியில் எங்கே? திருச்சியிலனா திருச்சி வேணா உங்களுக்கு சொன்னா தெரியுமா? நீங்க இங்கேருந்து அவ்வளோ இப்போ உங்கள் ஊருக்கே உங்களுக்கு கரெக்டாக சொல்ல மாட்டீங்க. கரெக்டாக அப்போ திருச்சின்னு சொன்னாங்க. எந்த ஊர், எந்த ஏரியாவிலேருந்து வந்திருக்கேன்? திருச்சியில் துப்பாக்கி தோட்டத்துலேருந்து வந்திருக்கேன். துப்பாக்கி கொண்டு வந்துருக்கீங்களா? அதெல்லாம் துப்பாக்கி கொண்டாடல. ஒன்று சும்மா தானே இது சொன்னீங்கல்ல, பேங்க் நம்ம சொன்னீங்கல்ல. ஆமாம் ஆமாம். அதுக்கு எதுவும் துப்பாக்கி? ஐயோ அண்ணா அதெல்லாம் இல்லைண்ணே. சும்மா போய் ஃப்ரெண்ட் அப்படியே அவனுக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படியே அங்கே கூட்டு போய் பேங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போகிறேன். இன்னைக்கு பர்த்டேவா டெத்துடேவா பயந்துருக்கீங்க. அங்கிட்டு போகாதீங்க, அது வேணாம். அந்த இதெல்லாம் வேணாம். நீங்கள் கோயிலுக்கு சாமியை கொண்டுட்டு போகணும். நல்லது முறையாக எனக்கு அந்த பக்கம் குடியாரனே போக மாட்டேன். நல்ல போதையில் இருக்கிறவனே அந்த பக்கம் போனால் தெளிவாயிடுறாங்க, ஓடியாந்துடுறாங்க தலை தெரிக்க. நீ எதுக்கு அங்கே போகிறோம்ன்ற நான் பிறந்த நாளுன்ற ஃப்ரெண்டுக்கு அப்புறம் ஏன் தேவையில்லாமல் அங்கே போய்க்கிட்டேன். நீ ஊருக்கு போகிற வரைக்கும் நான் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீ முதல்ல ஊருக்கு பசியேறி கிளம்பு, கோயிலுக்கு போகிற நான் அவனை ஊருக்கு போகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீங்கள் எங்கேயும் போவேன், நீங்கள் சாமியை கும்பிட்டு கிளம்பு. சரி அங்கே போகலண்ணே. சரி அது எங்கே இருக்குன்னு மட்டும் சும்மா தெரிய மாட்டேன். காமிங்க எந்த சைடு இருக்குன்ட்டு. நீ உனக்கு நான் வழி சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் வழி சொன்னாக்க நீ என்னையை கூப்பிட்டு போய் கொலையில் விட்டுருவ போல. நீ பசியார வரைக்கும் நான் அவனை பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். நீ கிளம்பு, இந்த பக்கத்து முதல்ல கோயிலுக்கு போய் கிளம்பு. சரிண்ணா, சில தானே இருக்குன்னு சொல்லிட்டீங்க. உங்கள் பேர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஐயா சாமி, என்னைய கேஸில் ஏற்றி விட்டு போகிற அதை பாட்டுக்க. நீ வாட்டுக்கு திருச்சியிலேருந்து எங்கேயோ வந்து ஏன்ட்டு தான் கேட்கணுமா வழி? உனக்கு வேறு ஆள் கிடைக்கலையா? சரிண்ணா, நன்றிடா. நான் போய் பார்த்துக்கிறேன் அந்த இடத்த.
ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தையடி பாதையாக இருந்திருக்கு. இது வந்து காடு கிடையாது, இது வந்து ஒரு ஒத்தையடி பாதையாக இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் போயிருந்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் யாருமே இந்த சைடில் வர்றதுக்கு பயப்படாமல் அதுக்கப்புறமேட்டு அந்த இடத்துல காடு மாதிரி உருவாயிருச்சு. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உருவான ஒரு காடு. தூரம் போகலான்டா, போயிட்டு அந்த இடத்துல வந்துட்டு இது சூப்பரான ஸ்பாட் ஒன்று இருக்கு. இங்கே நல்லா தானடா இருக்கு, இங்கே எடுத்துக்க வேண்டியடா. முன்னாடிலாம் இல்லைடா, இல்லை நம்ம அங்கே உள்ள பண்ணோம் சாப்பிட்டு வச்சிருக்காங்களா. ஏண்டா கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னு பிடிச்சி ரீல்ஸுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு எந்த ஸ்பாட்டாக போகிறேன்? என்னடா இதெல்லாம் கோயில் பாதை மாதிரியாடா இருக்கு. ஆடுடா இந்த இடத்துல மான் இருக்குன்னு இருக்காங்க. யானை எங்கே திடீர்னு ஓடியாருன்னு நினைக்கிறேன். மாடுனா சவுண்டு கேட்குது ரைட்டு. இப்போ எங்கே கோயிலுக்கு போகிற பாதை மாதிரியே தெரியலையே. கோயில் இல்லடா, இந்த நானே ஒருவன் இவரு தனுஷோட இது இருக்கு. அதுக்கு தான் சேவ் பண்ணியிருக்கியாடா? அதுக்கு தான் நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஏண்டா ரீல்ஸுக்காக சேவ் பண்ணியிருக்கியாடா? இந்த ரீல்ஸ் எடுக்க தான் வந்து வந்தேன். ஆனால் என்னன்னா வந்த இதில் வந்து ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. இருந்துக்கிட்டீங்கன்னா என்னாச்சு? வந்துட்டேன். ஏய் இப்போ ரொம்ப தூரம் உள்ளே போகிற மாதிரி இருக்குடா. இல்லை இல்லை செஞ்சுருந்தான் வெளியே டீப்பாக போனேன் தாண்டா. அந்த ஏதாச்சும் இல்லை மழை பெய்யுற மாதிரி இருக்கு, முன்னாடியே எடுத்துக்கலாம். இதுவும் காடு தானே, என்ன உள்ளே போய் தான் எடுக்கணுமா? காடு தான். ஆனால் ஆக்சுவலாக வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோவே அது ரொம்ப டீப்பான ஃபாஸ்ட்குள்ள தான் சைக்கோ மாதிரி நடந்து போகப்பலடா. தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ சைக்கோ மாதிரி நடந்து போகப்பல. அவன் போவான்டா, சுற்றி 100 பேர் இருப்பாங்க, இங்கே நீ நான் மட்டும் தான் இருக்கோம். அதுக்கு சொல்கிறேன். ஏண்டா அப்படிலாம் உன்னை கூப்பிட்டு வந்து ஒரு கொலையில் விட்டுருவாங்களா? ஏண்டா பிறந்த நாள் அதுமா இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு. இல்லைடா இது வந்து உனக்கு உன் லைஃப்பில் வந்து ஒரு ரொம்ப மெமரபுளான ஒரு டேவா. நீ கோயில்னு சொன்னனால தான் கிளம்பி வந்தேன். சரி பிறந்த நாள் அதுமா வரோம், கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறான் அப்படின்னு நினச்சேன். இடம் செம்மையாக இருக்குல்ல? இடம் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக நான் வந்து உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னது? ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டு வரலையே. கையில் என்னடா பேக் இது? இது நான் சொல்கிறேன், அது கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் சொல்கிறேன். தேங்காய் பழமா? தேங்காய் பழமா கோயிலுக்கு? அதுதான் தேங்காய் பழம் தான் எடுத்து வந்திருக்கேன். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் சொல்கிறேன். உனக்கு சொன்னீங்கன்னா நீங்கள் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆவாடா. நீங்கள் அது சொன்னே உனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பொதுவாகவே அது என்னடா நம்மளுக்காக ஏண்டா இதெல்லாம் பாதை எவனும் போகாத மாதிரி தெரியுது, கோயில் பாதை செம்மையாக இருக்குல்ல? எப்பா சாமி இங்கே நிப்பாட்டிடா ப்ளீஸ் ரெடி. இல்லை மாப்பிள்ள, நான் சொல்கிறது கேளு. எனக்கு தெரிஞ்ச ஏதோ மான் எங்கே பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியுதா? ஒன்றும் தெரில. மான் இருக்கு, புள்ளி மான் எதுவும் வந்துட போகுது பார்த்து. என்னம்மா காடுன்றாங்க, சின்னதாக இருக்குது, மரம்லாம் தூண்டாக இருக்குது. சத்தியமங்கலத்துல மரத்தெல்லாம் தள்ளி விட்டாங்கன்னா என்ன உள்ளே போகணுண்டா டீப்பா. ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா வீரப்பன் காடு வந்துடும். வீரப்பன் போனோம்னா ஸோ கைஸ் ஆக்சுவலாக இவர் தான் சிலம்பரசன், என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. இவனுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே. ஸோ எல்லோரும் பர்த்டே விஷ் பண்ணிடுங்க. நான் ஏன் அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன்கிட்ட வந்து நான் ரீல்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல ரீல்ஸ் பண்ண வரலடா. இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிலிண்டர் கார் வந்து இறந்துட்டாரான். அவர் வந்தால் வந்துட்டு போகிறாரா? இல்லை இல்லை நான் சொல்கிறது கேளு. ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல இப்போ நீ பார்த்தில்ல வரும்போது ஒரு பாட்டில்லாம் பார்த்தில்ல, நீ கூட சொன்னில்ல அந்த சைடில் அந்த பாட்டில் வந்து யாருமே வந்து தெரியாதவன் தான் அந்த காட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா குடிச்சிட்டு அப்படியே போயிடுவாங்களாமா. அது தெரியாதவன் ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு வரைக்கும் ஞாபகம் வச்சுருப்பாங்கண்ணா. 3ஆவது 4ஆவதுனா வந்து பார்த்திங்கன்னா பேய் பிடிச்ச மாதிரி தெரிஞ்சுட்டு ஓடி போயிடுவாங்களாமா. அது ஏன் இந்த மாதிரி இந்த இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் வந்து அவங்கெல்லாம் அடிக்கடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்குதுடா அந்த இடத்துல அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. பார்த்து ஒன்று இருக்கும்போது பக்கத்தில் வந்து அந்த செடி ஆடுது பாரு. இவ்வளோ செடி இருக்குது, இந்த செடி மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு. இருடா முழுசாக சொல்லிக்கிறேன்டா. உன்னோட ஃபேஸ் தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல ஒரு லேடி சைக்கோ இருக்குது. அதை தாண்டி 2 பேர் இந்த இடத்துல இறந்துருக்காங்க. இன்னைக்கு நான் வந்திருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா கிரா ஒரு நிமிஷம் சொல்கிறது. எங்கே போவேன் என்னை விட்டுட்டு? நீனா என் க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, எப்படா என்னை விட்டுட்டு போவேன்? இப்போ எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இப்போ நாளைக்கு என் வீட்டில் அம்மா உன்னே தானே கேட்பாங்க, எங்கடா அவனை கூப்பிட்டு போனேன், டானி எங்கடான்னு கேட்க மாட்டாங்களா? அப்போ என் கூட இருந்தானே அவனு நீ
சரி சீக்கிரம் டக்குன்னு டக்குன்னு எப்படா எடுக்க முடியும்? அப்படிலாம் உடனே எல்லாம் எடுக்க முடியாது. கிளைமேட் அது மழை பெஞ்சாதான்டா அது வந்து இங்கே பாரு நல்லா யோசிச்சுப்பார். திடீர்னு இந்த இடத்துல இருந்து அந்த லேடி வந்துச்சுன்னா வச்சுக்க எப்படி இருக்கும்? சர்ருன்னு அப்படியே பேகிலாம் தலையெல்லாம் விரிச்சிட்டு போட்டு அப்படின்னா நீ இங்கே பாரு, நீ காலைல கோயிலுக்கு கூப்பிட்டா நான் வந்தேன் சரியா? ஆக்சுவலாக வந்து இப்போ இந்த மாதிரி உனக்கு லைஃப் டைமில் கிடைக்கவே கிடைக்காது மாப்பிள்ள. இந்த மாதிரியான உனக்கு வாய்ப்பு உனக்கு கிடைக்குமா? கிடைக்காதுதான். எதுவும் இதுக்குள்ளே வந்து பாட்டு வச்சுட்டு பேய்கின்னு பயமுடுத்த என்னடா பண்ணுறாரு? பயம்லாம் இல்லைடா மச்சான், சத்தியமாகவே இந்த இடத்துல பேய் இருக்கு. அது இருக்கு ரைட்டு. கிளம்புறா மாதிரி ஆந்த அழுகுறோம். தான்டா பயப்படுவதாடே நீ நீ என்ஜாரு இருறா, நீ வந்து பயந்துட்டு இருக்க. ஸோ இதை புடி, நான் கதையை சொல்கிறேன். ஸோ கைஸ், அதை விட பையில் என்ன வச்சுருக்க? இதுவா? இதுதான் நான் ரிவீல் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல, இது உனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா வச்சுருக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு நான் சொல்கிறேன். ஸோ கைஸ், ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல நடந்த ஸ்டோரியை நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 28 வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 1998 நினைக்கிறேன். அப்போ எங்கள் அண்ணன் வந்து 7th or 8th படிச்சுட்டு இருந்தார். ஸோ நான் வந்து எல்கேஜி யூகேஜி படிச்சுட்டு இருந்தோம் நாங்கள். ஸோ நானும் இவனுமே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, ஸ்கூல்லேருந்து படிச்சுருந்துருக்கோம். இந்த ஸ்டோரி இவன்ட்ட நான் சொல்லியிருக்கேன், இவன் மறந்துட்டான் ஆக்சுவலாக. அதுதான் அவனுக்கு இன்னும் இனிமேட்டு தான் அவனுக்கு ரீகால் ஆகும். இந்த இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அவன் ஸ்கூல் விட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் காரை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கச்சன்னு குத்தி இந்த இடத்துல மூஞ்சி எல்லா சைடுமே வந்து குத்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறந்து கிடந்திருக்காரு. எக்ஸாக்டாக எந்த பிளேஸ்ன்னு எனக்கு தெரியல. அது ஏன் இறந்து போனாங்கன்றது வந்து லேட்டரில் வந்து எனக்கு அன்றைக்கி இதை வந்து எனக்கு எப்போ சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சைடில் எங்கள் அண்ணியும் அண்ணனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் தண்ணி பிடிக்கிறதுக்காக போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த இடத்துல யாரும் போகிறதில்லடா அப்போல்லாம் அப்படின்னு சொல்லும்போது நான் கேட்டேன் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு 28 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ அந்த விஷயம் வந்து இதுக்குள்ளே நடமாடிட்டு இருக்குடா அப்படின்றது மாதிரி சொல்லி சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கே வந்து போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். பட் இன்றைக்கி என் ஆசை வந்து என் ஃப்ரெண்டு மூலிமா நிறைவேறிச்சதுக்கு அவனுக்கு தான் ரொம்ப. நீ மட்டும் போனால் பரவாயில்ல, என்னையும் வேற கூட்டிகிட்டு வந்திருக்க பாரு. அண்ட் சீரியஸாகவே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு அடித்து உட்காந்துட்டு இருக்கவங்களோ தப்பு செய்கிறவங்களோ, அதாவது யாரெல்லாம் வந்து தப்புனா உங்களுக்கு என்னென்னலாம் புரியும். ஒரு லவ்வர்ஸ் வந்து ப்ரைவேட்டாக இந்த பிளேஸில் இருந்தாலோ, இல்லை தண்ணி இந்த மாதிரி எங்கேயாவது அடிச்சுட்டு இருந்தாங்களோ, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டீஸ். நான் பேசிகிட்டே இருக்கும்போது மேலே இந்த சைடில் மட்டும் மரம் ஆடுது பாரு, இந்த சைட்லையும் ஆடிட்டு இருக்கு பாரு. ஸோ நம்ம பேசுகிறதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து நெகட்டிவ் வைப் வந்து நம்மள்கிட்ட ஸ்டார்ட் ஆகிடுச்சு பேசுகிறதுக்கு, கம்யூனிகேஷன். அண்ட் இந்த பிளேஸில் தான் வந்து இறந்துருக்காரு. ஸோ இங்கே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ப்ரெசன்ஸும் அண்ட் அந்த லேடியோட லேடியை வந்து பார்த்தீங்கன்னா நியூடாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இன்ன வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை. பட் வந்து வயசானவர், ஒரு ஆடு மேய்க்கிறவர் வந்து இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு டைம் யானை வந்து உள்ளே வந்து குறுக்க வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் அங்கேருந்து வேகமாக ஓடும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேடி அந்த யானைக்கு முன்னாடி கிராஸ் ஆகி டக்குன்னு போயிருச்சாமா. அவ்வளோ, அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டாக ஒரு 3 அடியிலேருந்து 4 அடி தான் இருக்குமா. அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்களா இல்லை அவங்களால அந்த என்னன்றதே தெரியல. ஓகே, ஸோ இவர் ஏன் இறந்தாருன்றது நான் வீடியோவில் போக 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 நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அண்ட் சொல்லும் போதே அவன் இல்லை நம்ம வந்து இன்னும் இந்த பாரு மாப்பிள்ள, அங்கே பாரு அந்த பாரு அந்த ஸ்பெசிஃபிக் பிளேஸ் இருக்குல்ல, இங்க வந்து வராதுடா. வரதுக்காக கூட்டம் இருந்தா இல்ல இங்க பாரு, நீ கேட்டிருக்கியா இல்லையா, நீ எத்தனை வீடியோ எடுத்திருக்கா இது வரைக்கும், நீ பாத்திருக்கியா இல்லையான்னு எனக்கு கேட்டிருக்கியா இல்லையா, கதை விடுற அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா. இன்னைக்கு பாரு, நீ எப்படி வர, நீ பிறந்த நாளுமா காமிப்பியா, அதுதான்டா உனக்கு கிஃப்ட். நீ வேற கிஃப்ட் தான் போல மழை பெய்யுற மாதிரி இருக்கு. கைஸ் ஆக்சுவலா இவன் பேர் என்ன தெரியுங்களா, சிலம்பரசன். பேர் சிம்புன்னு பேர் வச்சுக்கிட்டு பயப்படலாமா நீங்களே சொல்லுங்கள். சேஃபாக தான் நம்ம வந்து வீடியோ எடுக்கணும். இது வந்து ரொம்ப ஈஸிலாம் கிடையாது. இந்த சைடில் எப்படி வேணால் யானை இருக்குது, காட்டு மீன் பைசன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மான் இருக்குது. ஏன்னா மான் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு எங்கேயாச்சும் குட்டி போட்டுச்சுன்னா ரொம்ப டென்ஷன் ஆகி டக்குன்னு முட்ட ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பட் இந்த இடத்துல விறகு எடுக்க வந்தவங்களுக்கு இது மாதிரி நடந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த பர்டிகுலராக அந்த பிளேஸில் போய்ட்டு ஆக்சுவலாக ஒரு கோஸ்ட் டிடெக்டர் ஆப் வச்சுருக்கேன்னா, அந்த ஆப்பை வச்சு நான் வந்து என்னென்னா அவங்கள வேண்டாப்பா அந்த ஆப்பு அப்போ தான் வருவாங்க. வேண்டாம், வர வைக்கிறதுக்கான ஆப் வச்சுருப்பீங்க. இல்லை அது வர வைக்கணும்னா நம்ம ஆக்சுவலாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான அது ஆப்பு. அந்த ஆப் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அது கம்யூனிகேட் பண்ண போகிறோம். பேசி என்ன பண்ண போகிற, பேசி வீடியோ பதிவு பண்ணி அவங்க பார்ப்பாங்கல்ல. அவங்க பார்ப்பாங்கடா, நம்ம இருப்போமாடா, நம்ம இருப்போம். இல்லைடா, நிறைய இடத்துக்கு போயிருக்கேன்டா, அது மேலே எதுவும் நடக்காது. நீ நம்பி வந்திருக்க, உனக்கும் ஹாப்பி பர்த்டே விஷஸ் வந்து இந்த இடத்துல கன்வே பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாரும் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணுவாங்க. இந்த வருஷம் உனக்கு வந்து பாரு சொன்ன உடனே கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செம்மையாக காத்தடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒன்றாவாதரா, நீ வந்து கவலையே படாத.
என்னடா ஒரு பலாப்பழம் மரம் கூட காணோம், ஒரு இந்த வேற செடியுமே காணோம். இது என்னடா செடி இது? தேக்கு மரம் ஒண்ணுமே காணோம். எப்பா நம்மளுக்கு அதாட முக்கியம். இந்த காட்டுல தான்டா வீரப்பன் இருக்காரு. நீ தனுஷ் மாதிரி போட்டு இருப்பேன் நான் எதுவும் நினைச்சேன். ஆனா இப்படி பண்ணுவேன்னு தெரியலடா எனக்கு. இந்த காட்டுல தான்டா வீரப்பன் இருந்தாரு. ஏன்டா அவரே போயிட்டாரா, அப்புறம் ஏன்டா அவரை பத்தி பேசிக்கிட்டு? இந்த காட்டுல வந்துட்டு அவர் போனதுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு. அவர் இருந்தா அது மாதிரி நடந்திருக்காது. இப்போ நம்ம போறோம் உள்ள, எப்படி இருக்குன்னு மட்டும் பாரு. நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். எதுவும் கேமரா தெரிஞ்சா தலை தெறிக்க ஓடிடுவேன். பின்னாடி வந்துரு ரோட்டுக்கு. வந்து என்ன தெரியுமா, 2 பேர் போனா டப்புன்னு அப்படியே சட்டையை பிடிச்சி தரதரன்னு காட்டுக்குள்ள நிறுத்திட்டு போயிடும். அது மாதிரி இருக்கும். அது எப்படி வரும்லாம் தெரியாதா? இது சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எப்படி வரும்னு தெரியாது. நம்ம இன்னொரு எனக்கு தெரிஞ்ச ஒரு கொஞ்சம் தூரம் தான் அந்த இடத்துல நம்ம போய். ஏண்டா அந்த இடத்துக்கே தான் போகணுமாடா? இங்கிட்டு தள்ளி வாடா. இந்த இடத்துக்கு நான் அது சொல்ல வரல. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம போறோம். இப்போ அந்த இடம் தான் காலுங்க தெரியாது. இந்த இடம் கூட நல்லா தான் இருக்கு பாரு. அங்கே தான் போகணும்னு அவசியம் இல்லை. நீ வந்து ரீல்ஸ் எடுக்கிற இதுல இருக்க. நீ அங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டு தான் நம்ம பண்ண. அவருக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்? அது நான் அங்க போய் ரிவீல் பண்றேன். சொல்றா பாலா போனாடா. நீடா நீ என்னடாடி தேவையில்லாத வேலைடா எனக்கு இது. செவனேன்னு கோயில் போயிட்டு வந்தேன். இங்க பாரு, யாரோ பொறுக்கி போட்டு அப்படியே போட்டு போயிட்டாங்க. தெரியுதா? கேக்குது பாரு. அவனுக்கு ஃபோனுக்குன்னு வந்திருக்கும், ஓடி இருப்பான்டாடி. ஏய் பார்த்தனால தானே ஓடி இருக்காங்க. இந்த விறகு எப்போ சேர்த்து வச்சிருக்காங்க பாரு. இது எதுக்கு சேர்த்து வச்சாங்க? ஆக்சுவலா இந்த பாருங்க, விறகெல்லாம் சேர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக அவ்வளோ பயத்தில் தான் வந்திருக்காங்க. சரி, நீ சொன்னா நம்ப மாட்டேன். ஏன்டா தேவையில்லாத வேலைடா இது எனக்கு. ஏன்டா எல்லாம் நல்லா வேண்டா இருக்கும். நம்ம போகணுண்டா, மொதல் காட்டு விட்டு வெளியிலடி. எனக்கு என்னமோ இந்த இடம் வரும்போது தெரியாதுடா. எனக்கு பேகினா பயம் இல்லடா. நீ மானு முட்டுன்னு சொன்ன பாரு, அதுதான் பயமா இருக்கு. உனக்கு இப்போ எல்லாமே கேட்கும். சரி போதும்டா, ரொம்ப வேணாம்டா உள்ள. இதுக்கு மேலே உள்ள இப்போ என்னடா பண்ணுற? அவர்கிட்ட பேசுமா நீ? ஆமாம். ஏன்டா சிலிண்டருக்காரு பக்கத்து வீட்டுலாம் சிலிண்டர் போடணும்னு சொல்லுவார். இல்லை ஆக்சுவலாக அவர் ஏன் இறந்தாரு, எதுக்காக? இப்போ அவரை கேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இல்லை, எனக்கு ரீசன் தெரிஞ்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அவங்க தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. அவரா இல்லை அவரோட ஒய்ஃபா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருந்தனால அவங்க போட்டுட்டாங்க, முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இல்லைடா, அது தெரியும். அது ஏன் ஒரு பேரநார்மல் ஆக்டிவிட்டியில் பேசலாம்ல. அது மாதிரி அந்த இடத்துல அவங்க இறந்துருக்காங்க. இந்த இடத்துல தான் அவங்கள ரொம்ப அப்படியே நீ எதில் குத்திருப்பாங்கன்னு நினைக்கிற? சொன்னாங்க. இல்லை நான் சொல்லிக்கிறேன், நீ சொன்னலடா வீடியோவில், அதை வச்சு தான்டா சொல்கிறேன். ஆக்சுவலாக வேணாம்டா போலாம் வா. இங்கே பாரு, ஆக்சுவலாக அவங்க எதில் வச்சு கொண்டாங்கன்னு தெரியுமா உனக்கு? பேனா இருக்குல்ல, நம்ம அந்த ஹீரோ பென் இருக்குல்ல, அந்த ஹீரோ பெண்ணை வச்சு கச்ச 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 ஃபுல்லாகவே குத்திருக்காங்க. சின்ன கேப் இல்லாமல். இதே இடத்துல தான் பார்த்தீங்கன்னா துடிச்சு செத்து போயிருக்காரு. இந்த இடத்துல துடிச்சிருக்காரு. ஏதோ ஒன்று இப்போ நம்மளுக்கு தெரியும். இந்த இடத்துல சிக்னலே கிடைக்காது பாரு, அவங்க ஃபோனில் சிக்னலே கிடைக்காது. ரொம்ப கொஞ்சம் இதுவாக தான் வந்திருக்கோம் உள்ள. அண்ட் ஸோ நான் இது என்ன எடுத்து வந்திருக்கேன்னு சொல்கிறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதை நான் காமிக்க விரும்பல. ஆக்சுவலாக இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சரக்கு பாட்டில், அங்கிட்ட சிகரெட் டப்பா மாதிரி தெரியுது. ஆமாம், ஒரு அந்த ஆள் குடிகாரனாண்டா. அதனால பார்த்தீங்கன்னா இது எம்டி பாட்டில் தான். ஏன் தெரியுமா? பேய் கூட குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வேணாம். அப்புறம் ஒரு எம்டி சிகரெட் பாக்ஸ் வச்சுருக்கேன். இது தூக்கி போடுறாங்க. எடுக்கிறாரா என்னன்னு பார்க்கணும். இது அங்கேயே ஏண்டா அவர் 12 மணிக்கு கடை திறந்தாண்டா வருவார். அப்போனா 7 மணிக்கே திறக்கிற கடைடா. இதை வைக்கிறதுக்கு நீ கூட்டு வந்த? இல்லைடா, இது வைக்கிறதுக்கு இல்லை. இந்த இடத்துல பார்க்குறேன், ஏதாவது ஒரு சின்ன மூமெண்ட் நடக்கும்ல. இப்போ என்ன பண்ண போகிற? ஒரு ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணி. என்ன ஆப்டா? கோஸ்ட் டிடெக்டர். டேய், இப்போ அது இருக்கிற கோஸ்ட்லாம் பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் அதில் தான்டா கம்யூனிகேட் பண்ண முடியும். டேய், கம்யூனிகேட் பண்ணி என்ன பண்ண போகிற? கம்யூனிகேட் பண்ணி பதிவு பண்ணி வீடியோவில். ஐயாப்பா சாமி வாடா, நான் கிளம்புறேன்டா. இருடா ஒரு நிமிஷம். இப்போ எதுக்கு இப்போ தேவையில்லாமல் ஆப்லாம் போட்டு இதை ஓப்பன் பண்ணு. என் செல்லு தான். ஓப்பன் பண்ணு. இப்போ நீ பேசி என்ன பண்ண போற? கோஸ்ட்டுக்கிட்ட பேசி இங்கே வர இது ஒரு நிமிஷம். டேய், அதெல்லாம் தேவையில்லாத வேலைடா. இருடா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆமாடா. எந்த ரெக்கார்ட் ஆகுதோ கடைசியாக நம்மளை ரெக்கார்ட் ஆக்கிடுவாங்க. இங்கடா ஸ்க்ரீன் ரெக்கார்டுங்கடா. ஸ்க்ரீன் ரெக்கார்டு எதுங்கடா இருக்குது? என்கிட்ட கேட்குற எல்லாம் எடுத்து தாண்டா 10 நாள் ஆச்சு. என்னடா சவுண்டு கேட்குது?
அதுதான் வந்துட்டு இருக்குடா. டேய் என்ன சொல்கிற? இங்கே வேறு தெரியுதா? இந்த இப்போ நம்ம வச்சிருக்க இடத்துல வரும். இல்லைடா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் தான்டா. ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்க இப்போ அதானா? இதான் நினைக்கிறேன். இல்லைடா இது இல்லைடா. எப்பாடா நெட்வொர்க் எடுக்கலப்பா. இல்லை இருடா உனக்கு வரண்டா. இருடா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங். அவர் வந்து என்னப்பா ஹாப்பி பர்த்டே சொல்ல போகிறாரு. சரி நான் 2 ஸ்டெப்பு பின்னாடி போய்க்கிறேன். இருடா நீ உட்காந்து அவரோட உட்காந்து குடிச்சிட்டு வா. இருடா நம்மளை ஆளை விட்டு. எனக்கு இந்த எப்பா ஏன்டா இப்படி அழுகட்டத்தனமாக பண்ணிகிட்ருக்க? இருடா அவ்வளோதான்டா. ஏண்டா என்னடா என்னமோ பேசுது? ரெக்கார்டிங் ஆகுதா இல்லையானு தெரியலடா. எதோ ரெக்கார்ட் ஆகும். இல்லை ஒன்றும் போடுறா. அதேண்டா என் செல்லேருந்து பண்ணுற. இருடா சவுண்ட் ரெக்கார்டிங் வீடியோ அண்ட் மைக்கு நாட் ரெக்கார்டிங். ஓகே ஸோ கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் நீ நான் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாடுறா. நீ இங்கே பாரு இதை வேணால் நடக்கலாம் சரியா? நீ வந்துட்டு என் கூட கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் எனக்காக டைம் கொடு, முடிச்சுட்டு போயிடலாம். இந்த வந்து இப்போ நம்ம இந்த இஷ்ல வந்து இந்த கோஸ்ட் டிடெக்டர் வந்து ஆப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம் கைஸ். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து நான் அந்த பாட்டிலும் அந்த இடத்துல வந்து அந்த சிகரெட் டப்பாவும் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக எம்டி டப்பா தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல தான் ஸ்பெசிஃபிக்காக இருந்தார். அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரிங்கரான். ஏய் ஏண்டா கன்க்யூர் ஆயிடுச்சுன்னு வருதுடா. கன்க்யூர் ஆயிடுச்சுன்னு வருதுடா. தெரியலடா சீரியஸே பிளாக்காக இருக்குடா. டிரெக்ட் ஆயிடுச்சுன்னு வருது. ஏதோ கூட்டம் தான் நம்ம கதையாக முடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். இருடா டே. ஏண்டா உனக்கு பின்னாடி தான்டா இருக்கு. ஏண்டா டே இருடா உனக்கு பின்னாடி தான் இருக்கு. நான் வேணா வழி விட்டுறேன்டா. லாஸ்ட் ஆயிடுச்சுடா. இரு எப்பா உள்ளே இருக்குதுடா டே. இதுதான் ஒரே நிமிஷம்டா. இவன் தனுஷ் மாதிரி இந்த மாதிரி இருப்பேன் நான் யோசிச்சு வச்சுருக்கணுங்க. இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பார்க்குறான். இருடா என்ன நான் வீடியோ வந்தால் சீரியஸ் ஆகிடுவேன். நீ வந்து அதை வேலை முருகன் வந்துட்டாரா என்னை காப்பாற்ற. வாய்ஸ் இடத்துல கேட்குதா? ஏன்னா அங்கிட்ட ஹில்ஸ் தெரியுது. எப்பா நீங்கள் வா. நீங்கள் கோஸ்ட் டிடெக்ட் ஆகிடுடா. கோஸ்ட் டிடெக்ட் ஆகிடுச்சு. இங்கே தான் இருக்குது. இப்போ நம்மளை சுற்றி தான் இருக்குது. அண்ணே சிலிண்டர் எது போட மறந்துடாதீங்கண்ணே. இந்த சைடு டேய் வேத்து ஒழுகுதுடா டேய். இருடா இப்போ தான் நான் இந்த இடத்துல பார்த்தேன். கோஸ்ட் இந்த இடத்துல தான் இருந்துச்சு அப்படின்றாங்க. ஏண்டா அவர் வெம்டி டப்பா வந்து நம்மளை போட்டு அடிக்க போகிறாரு. பேசுறதுக்கு ரெடியா இல்லையா அண்ணா? டேய் எதுக்குடாப்பா அவரை கூப்பிட்டு? அண்ணா ரெண்டு தம்பிங்க வந்திருக்கோம். என் கூட நீங்கள் பேசலாண்ணா. ஒரு தம்பின்னு சொல்லு. ஏன் 2 அண்ணன் 2 தம்பின்ற ஏண்டா? இருடா ஏன்டா நீ ஒன்று அண்ணன் ஒன்றும் பண்ண மாட்டாருடா. சீரியஸாடுறா. ஏதோ ஒரு வந்துட்டு போயிட்டாரு. 2 தம்பின்னா அக்கா வந்திருக்கோன்னு சொன்னால் வருவார். நீ வேற கேது. இப்போ எனக்கு எல்லாமே கேட்குதுடா. நீ என்ன சொல்றியோ அது மனசுக்குள்ள அப்படியே கேட்குது. அவங்களோட கொஞ்சம் கம்யூனிகேஷன் பண்ணணும்டா மாப்பிள்ள. இதுடா ஏண்டா கோயிலுக்கு போயிட்டு வந்து மலை மேலே சிவன் கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றாவதுடா. இப்போ நான் எத்தனை வீடியோ எடுத்து வந்து திருப்பி வீட்டுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? நீ வருவடா. எனக்கு பயம் ஒன்று தெரியாதா? என்னடா நெட்வொர்க்கே காமிக்க மாட்டேது. தெரியுதா இந்த இடத்துல எல்லாருமே இங்கே பாரு. மற்ற இடத்துல எல்லாமே மழை பெய்யுற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல மட்டும் வித்தியாசமான கிளைமேட்டாக இருக்குது. தெரியுதா? வெயிலும் அடிக்குது மழை பெய்யுற மாதிரி இருக்குது. அங்கிட்டு ஹில்ஸும் தெரியுது. இப்போ இந்த இடம் பாரு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நீ பெய்ய கூட பயம் இல்லைடா. நீ பண்ணுற ரியாக்ஷன் தான்டா பயமாக இருக்குது. தனுஷு நான் சரி ஏதோ ரீல்ஸ் பண்ணுவான் தனுஷ் மாதிரின்னு பார்த்தா இருடா டேய் டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுடா.
ஆனால் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கிறது எனக்கு தெரியும். நீங்கள் என் கூட பேசலாம். நாங்கள் 2 பேரும் இங்கே வந்திருக்கோம். இந்த இடத்துல தான் இங்கே டிடெக்ட் ஆகுதுடா. என்ன முன்னாடி போ, என்ன முன்னாடி போ. அந்த இடம் அங்கிட்டு தானே அவர் ஸ்பாட்டு. ஆனால் நீங்கள் இதுக்குள்ளே தான் இருக்கீங்கன்னு கேள்விப்படுறேன். நீங்கள் கூட நீங்கள் பேசலாண்ணா. ஆனால் நீங்கள் எதனால நீங்கள் எப்படி இறந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமாண்ணா? ஏன்பா இப்போ அவர் கேட்டு என்னடா பண்ண போகிற? ஏண்டா அவர் இதான் தெரியுதா? டிடெக்ட் ஆகுதா? தெரியுதா? அந்த இடத்துலேருந்து வந்துட்டு இருக்குடா. வரட்டும். இங்கே போடுறா, இந்த இடம் மட்டும் தனியாக எடுத்து போடுறா. தெரியுதா? தெரியுது. இப்போ இங்கே காமிக்குதுடா. என்னடா இங்கே வந்தால் அங்கே ஓடுது, அங்கே வந்து இங்கே ஓடுது. ஆனால் நீங்கள் எங்கள்கிட்ட விளையாடாதீங்கண்ணா. எங்களை நீங்கள் பேசலாண்ணா. எப்பா நீ பேசி என்னடா பண்ண போகிற அவர்கிட்ட? இல்லை, அது வந்து அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் மச்சான். என்டர்டெயின்மெண்ட்டு அது பிறந்த நாளுமே என்ன என்டர்டெயின்மெண்ட் ஆக்கிற போல இருக்குது. ஆனால் நீங்கள் இங்கே தான் இறந்து போனீங்கன்னு தெரியும். நீங்கள் எதனால இறந்து போனீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் எப்படி இறந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அங்கே மட்டும் இந்த பாரு, அந்த இடம் மட்டும் தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஆடுதுடா. இங்கே இந்த இடத்துல ரவுண்டு காமிக்க ஃபிகர் அவுட் பண்ணுது. ஆனால் நம்ம இந்த சைடில் நம்ம போனோன்னா நம்மளை பார்த்து மறையுது. சரியாக அவனை பேசுவார் பிடிக்கிறேன்டா. தெரிஞ்சுங்க அவர் அந்த அக்கா வச்சுருந்தாருல கீப்பு, அவங்க கூட்டு தான் பேசியிருப்பார். அவங்கள பற்றி பேசி பார்க்கலாமா? நீங்கள் யார் கூட இருந்தீங்க அப்படின்னு சொல்லி பேசி பார்க்கலாமா? உங்கள் கூட வீடியோ கால் பண்ண பேசுவோம் யாருதே இல்லையா? நான் இருக்கேன் என்கிட்ட என்ன வேணும்? ஆப் யூஸ் பண்ணால் வீடியோ கால் பற்றி பேச வருது. அண்ணா இவன் தானே அந்த அக்கா, இவன் தானே இப்போ அந்த அக்கா வச்சுருக்கான். வாங்கண்ணே பார்த்துங்க, ஆள் கெட்ட மாற்றிருக்கான் பாருங்க. இவன் தான் ரியல் தனுஷ். அந்த அக்கா பேர் ஐஸ்வர்யான்னு நினைக்கிறேன். இதாகிடுச்சடா. ஏண்டா ஒரு குருவி சவுண்டு மட்டும் கேட்குறா. டே யார்ரா? சதீஷ். அவனே ஒரு பேய்டா. அவனா உயிரோட வாழ்கிற பேய். இவன் வேற அடிக்கடி ஆக்டிவேட்னு பயமுறுத்துறானே. நீங்கள் பிடிச்சி கண்டிப்பாக கேட்டேண்ணா. ஆனால் நான் உங்களை தேடி தான் வந்துட்டு இருக்கோம். நீங்கள் கூட நீங்கள் பேசலாண்ணா. நீங்கள் ஏன் இருந்து போனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்காக நான் ஒரு எம்டி பாட்டில் எடுத்து வந்திருக்கேன். அப்புறம் உங்களுக்கு நீங்கள் தண்ணி அடிப்பீங்களா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஆனால் உங்களை தேடி வரோம். என் கூட நீங்கள் பேசலாண்ணா. அண்ணா என்னோட மட்டும் பேசாதீங்கண்ணே, அவன்கிட்ட பேசுங்க. இங்கே 2 பேர் காமிக்கிறா. இந்த சைடு ஒன்று, இந்த சைடு போய் பார்க்கலாமா? அந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப குடும்பமாக இருக்குது பாரு. எப்பா நீ பேசாமல் போ. எவ்வளோ சொல்கிறத பார்த்தாலே பயமாக இருக்குது. வேத்து ஒழுகு. கோஸ்ட் பக்கத்தில் தான் இருக்கு மாப்பிள்ள. மேகெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் எங்க கூட நீங்கள் பேசலாண்ணா. உங்களை தேடி தான் நான் வந்திருக்கோம். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், நான் வாங்கிட்டு வரேன். அந்த அக்கா வச்ச புளிக்குழம்பு எது வேணுமானே? நீ கேட்ட கேள்வி எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அப்போ அவருக்கு புளிக்குழம்பு பிடிக்கல. ஆனால் நீங்கள் எதுக்காக இறந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியல. நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நீங்கள் என்கிட்ட நீங்கள் பேசணும்னு நினச்சா நீங்கள் பேசலாம். ஏன்னா நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு 250 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நானும் என் ஃப்ரெண்டு இங்கே வந்திருக்கோம். உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். நீங்கள் என் கூட பேசலாம். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுறோம். நீங்கள் இறந்து போனது எங்களுக்கு நல்லாவே தெரியும். இருடா, அந்த சைடில் ஒரு லேடி கிராஸ் ஆகுதுடா. இப்படி புடி 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 இது புடி புரியுதா? ஒரு சில லேடி கிராஸ் ஆகுச்சாங்க. நிமிஷம் புரியுதா? இதே என்கிட்ட கொடுத்த நீ அதை வச்சிரு. நீ அவன் அந்த அண்ணன் வந்தானா ஃபாலோ பண்ண. அந்த அண்ணன் இதனால தான் வரல நிற்கிறேன். அந்த லேடினால தான். நான் தான் அப்பயே சொன்னேன்ல, அவர் அக்காவோட வந்தால் வந்து. இருடா என்ன லேடி வேணா சிக்னல் ஆகுறியாண்ணே? இதே என்கிட்ட கொடுத்த இந்த அப்போ உன் பக்கத்தில் வருதா இல்லையா நான் பார்க்குறேன். என்ன நீ வச்சிருக்கும் போது தாண்டா அந்த பின்னாடி இந்த காற்று வந்து அசையுது. நீ இங்கே பாரு, நீ நான் வந்து உனக்கு இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது பாரு, நீ நிற்கிற இடத்துக்கு மட்டும்தான் அந்த இடத்துல இலை அசையுது. வேறு எந்த சிலையுமே அசையலை. இங்கே பாரு, இப்போ இந்த இடத்துல பாரு, அந்த இடத்துல எவ்வளோ அசையுது பாரு. அந்த இடத்துல எவ்வளோ அசையுதா? உனக்கு பின்னாடி இந்த மரம் மட்டும்தான் இந்த இப்போ அசையலை.
இதுக்கு முன்னாடி இந்த இது மட்டும்தான் அசைஞ்சு, இப்போ அசையுது தெரியுதா? நீ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எதுவுமே அசையலை. ஸோ அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். ஸோ ஏய் அந்த அக்கா அந்த சைடில் கிராஸ் ஆகிறாங்கடா. ஆச்சால அந்த அக்காவை பிடிக்காம மாட்டேன்டா. அந்த அக்கா மாதிரி தான் ஒருத்தன் கிராஸ் பண்ணணும். இதுதான் படி இங்கடா வந்துட்டோம். இங்கே தான்டா இந்த இடத்துல காத்திருக்குது பாரு. இந்த இடத்துல தான் இங்கே தான் வந்தாங்க. பத்தியா கரெக்டாக அவங்க வர வச்சுட்டாங்க இந்த இடத்துல. இருடா அது ஒன்றும் வராங்க. இவரா சாமி தலை சுத்துதுடா. ஏய் வாடா போகலாம். ஏன்டா இப்படி பிறந்தாலும் அதுமா வாடா சீக்கிரம். இல்லை உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு வந்துடும். ஆண்டி இது மாதிரி கூட்டிட்டு போய் பேய்க்கு பயமுடுத்திட்டு இருக்கேன் ஆண்டின்னு சொல்லிடுறேன். பயமுடுத்துறேனா? நீ இவ்வளோ நீ டிரெக்டர்ல பார்த்தது நீ பார்க்கவே இல்லையா? அதே என் கையில் கொடுத்துட்டு அதான் இப்போ இப்போ நீ இங்கே பாரு, ஒரு ஆத்மா சாந்தி இல்லாமல் இருந்தேன்னா அந்த ஆத்மாவை சாந்தி அடைக்கிறது நம்ம மாதிரி ஒரு மனுஷனோட கடமை தானே. நீ சாமியை போய் கும்பிட்டு வந்தில்ல? இப்போ அந்த சாமி வந்து நம்ம ஏரியா நிறைய சாந்தி இருக்குடா. அங்கிட்டு போனாலும் சாந்தி கிடைக்கும்டா. இங்கே தான் நம்ம சாந்தி கிடைக்குமா? வாடா இருடா இங்கே இருடா. நான் பார்த்துட்டு நான் இங்கே தானே பார்த்தேன் அந்த அக்காவை. அக்கா பார்த்த ரைட்டு அண்ணன் இருக்காரு. ஐயோ அக்கா அக்கான்னு சொல்லுப்பா சிக்னல் ஆகுது. அக்காவுக்கு வேறு சிலம்பரசன் சொன்னாவே பிடிச்சிட்டு போல இருக்கு. எஸ்டிஆர் சிலம்பரசன். அதனால வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கைஸ் ஆக்சுவலாக இதுக்குள்ளே தான் அவங்க இருக்காங்க. அந்த அக்காவோட பேர் வந்து எனக்கு தெரில. ஆனால் அந்த அண்ணனோட பேரும் எனக்கு தெரியாது. இதுக்குள்ளே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். அக்கா நான் உங்களை தான் தேடி வந்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஆடை இல்லாமல் நீங்கள் இருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். உங்களுக்கு ஆடை வேணா என்னோட டிஷர்ட்டு என் ஃப்ரெண்டோட டிஷர்ட்டுமே நான் கழட்டி கொடுத்துட்றோம். சரி என் டிஷர்ட்டை நான் தரேன் உங்களுக்கு. உங்கள் மானத்தை நான் காப்பாற்றுறேன். நீங்கள் எங்கள் முன்னாடி வரலாம். நான் என்கிட்ட இருக்க டிஷர்ட்டும் பனியனுமே நான் உங்களுக்கு என்னோட டிஷர்ட்டுமே என்னோட பேண்ட்டுமே உங்களுக்கு நான் கழட்டி கொடுத்துட்றேன். நீங்கள் இந்த இடத்துல இருக்கலாம். நீங்கள் எல்லா ஆண்களையும் பார்த்து பயப்படுற மாதிரி இந்த 2 பேர்த்தையுமே பயப்படாதீங்க. நாங்கள் அந்த மாதிரி ஆளுங்க கிடையாது. தைரியமாக நீங்கள் எங்கள் முன்னாடி வரலாம். இதுக்குள்ளே தான் இருக்காங்க. ஐய் என் அக்கா சிரிக்கிறது கேட்குதா? சிரிக்கிறது கேட்குதா இல்லையா? கைஸ் ஆக்சுவலாக அந்த இடத்துல சிரிக்கிறது கேட்குது. பயங்கரமான டீப் ஃபாரஸ்டாக இருக்குது. ஏன்னா சத்தியமங்கலன்றாங்க இப்படி இருக்கு. ஒரு மரம்லாம் அவ்வளோ பெருசாக இருக்கும். தம்மாதுண்டா இருக்குது இந்த இடத்துல. மழை காலம் நிமிடம் தாண்டா வரும். நிமிடம் தாண்டா பெய்யும். நீங்கள் வந்து நேரத்தில் வந்து நின்றுக்கிட்டு இப்படி வந்தால் அப்படி என்ன பண்ண முடியும்? வீரப்பன் இருந்தாலும் அவரோட போய் உட்காந்துக்கொண்டா பயத்தில். இவர் அது கேன்சல் பண்ணிடுறான். அவங்க நம்ம கூட பேச மாட்றாங்க. கிட்டத்தட்ட அவங்க ஆத்மா சாந்தி அடைக்கிறதுக்காக தான் நான் வந்து ட்ரை பண்ணுறோம். அவங்க நம்மளே வந்து மதிக்க மாட்றாங்க. உங்களை தேடி வந்ததுக்கு நாங்கள் ரொம்ப கேவலமாக வெக்கப்படுறோம், அசிங்கப்படுறோம். அங்கேருந்து ஒரு சவுண்டு. உங்களை தேடி வந்ததுக்கு நாங்கள் வெக்கப்படுறோம், ரொம்ப அசிங்கப்படுறோம். ஏய் நிஜமாலே வருதுடா. எனக்கு எப்போ தாண்டா வருது. வாடா போகலாம் ஓடி வந்து. ஏய் இருடா அங்கே பாடுறா. டேய் தெரியுதா இல்லையாடா? அங்கே சவுண்டு அந்த இடத்துல கேட்குதா இல்லையாடா? அந்த அக்கா அழுகுறவங்க சிரிச்சுக்கிட்டு மென்டலி டிஸ்டர்பாக இருக்காங்க. எனக்கு மெசேஜ் வரப்போ பயமாக இருக்குது. போகலாம். உங்களை பார்த்து ரொம்ப கேவலமாக இருக்குது. நீங்கள் உங்களை பார்த்து உங்களை பார்க்க வந்து நான் ரொம்ப அசிங்கமாக ஃபீல் பண்ணுறேன். இப்போனாச்சும் எங்கள் முன்னாடி வாங்க. அக்கா இப்போ முன்னாடி வேணா வாங்கக்கா. உங்களுக்கு ரொம்ப திட்டான் போட்டு அடிங்க. என்னைய விட்டுருங்க. கல்லு தூக்கிருக்கேன். கல்லு ஊரா 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 கல்ல தூக்கி அடிக்கிறாங்கடா. ஓடிட்டு கல்ல தூக்கி அடிச்சிருக்கேன். பின்னாடி வராங்களான்னு பாடுறா. ஆஃப் பண்ணிட்டியான கோஸ்ட் டிடெக்டர் இந்த சைடுடா. ஆடா பாய். So guys actually அவங்களுக்கு என் கூட பேச பிடிக்கல. ரொம்ப தூரம் முடியான்ட்டா. என்னால் முடியல. சத்தியமாக முடியல. இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் ஃபெயிலியர் ஆகுது. ஒருத்தங்க கூட பேச முடியாமல் இருந்தது. பாய். நானும் என் ஃப்ரெண்டும் ஓடி வந்துட்டோம். ஆக்சுவலாக வெளியே வந்து ரோடு பக்கத்தில் வந்தாச்சு. இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு காலையிலே தெரியும். ஆனால் நான் அவன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். அப்பயே வந்து ஒரு அண்ணன் வந்து டீ கடையிலேருந்து போகும்போது என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா, இவனுக்கு தேவையில்லாத வேலை அங்கே போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். இருந்துமே நானும் என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிட்டேன். என்னோடய ஓன் ரிஸ்க். ஆக்சுவலாக என்னோடய ரிஸ்கில் அவனை நான் கூட்டிகிட்டு போயிட்டேன். ஒரு நம்பிக்கை தான். ஸோ இந்த இடத்த
இந்த இடத்த நாங்கள் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சதில் எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பகுதியில் அதில் அழுகுற மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்டேன். நீ சரியாக வைக்கலடா. இது வரேன், நீங்கள் சொல்லுது நான் ஓடி வந்து நடுங்குது கை கால்லாம். ஆமாம், சும்மா இருக்கணும் பிடிச்சி. ஸோ கைஸ், ஆக்சுவலாக அந்த இடத்த நாங்கள் கிராஸ் பண்ணி வந்தாச்சு. ஸோ வந்து அந்த அண்ணன் காலையிலே வந்து ஆக்சுவலாக இவன் வந்து உள்ள கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நான் வெளியே நின்றுருந்தேன். ஸோ அப்போ வந்து நான் ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் நான் இப்போ வெளியே வந்தோம். ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா காலையிலே என்ன சொன்னார்னா, ஒரு டீ கடையில் ஒரு மீட் பண்ணும்போது இந்த இடத்துல ஏதாச்சும் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லும்போது அந்த அண்ணனுமே என்ன சொன்னார்னா, உள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரான பிளேஸ் இருக்குது, அதனால் நீங்கள் அங்கே தயவு செஞ்சு போகாதீங்க, நீங்கள் இதோட கிளம்பிடு அப்படின்னாரு. அண்ட் அதே மாரி நம்ம இங்கே வந்தோம். ஸோ வந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து இருக்கிறதுன்ட்டு டிடெக்ட் ஆனிச்சு. ஆனால் நம்மளால் அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியல. ஆனால் ஒரு குரல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அழுகுற குரல் மட்டும் தூரத்துலேருந்து கேட்டுச்சு. ஸோ ஹோப் அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது எப்படின்னா மாறி ஆயிடுச்சுன்னு கேட்டால் ஒரு மாதிரி ஒரு உள்ளுக்குள்ளே பூந்து ஒரு பதட்டத்தை உருவாக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவனும் வந்து என்னை ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டான். டக்குன்னு கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னனால ரொம்ப நேரம் நின்று நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 hours கிட்ட நின்று இந்த இடத்துல நாங்கள் ட்ரை பண்ணி கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக பார்த்தோம். பட் எதுவுமே நடக்கல. ஸோ எண்டில் வந்து நானும் கிளம்புறோம். ஸோ இந்த மாதிரிலாம் நீ கூப்பிட்டு அறைய மாட்டேன்டா. கைஸ், ஆக்சுவலாக அவனுக்கு எல்லோரும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணியிருக்கேன் கீழே. தேங்க்யூ.